ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து திருச்சி மல்லி காம்போடு இருக்கும். எப்போவும் போல் ஃபஸ்ட்டு கட்டும்போது 2 முடிச்சு போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு முடிச்சு எப்போதும் போல் மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சுட்டு முடிச்சு வந்து இப்படி போட்டு ஒரே மெதுவாக இழுத்துடணும். கீழே ஒரு பூ வைக்கணும், மேலே ஒரு பூ வைக்கணும். ஒரு சுற்றி இப்படி கொண்டுட்டு வரணும். வந்ததுக்கப்புறம் 2 விரல் இப்படி முடிச்சு எடுக்கணும். அதை இப்படி முன்னாடி பூக்கும் நடுவில் இப்படி விட்டு ஒரு முடிச்சு, அவ்வளோதான். கீழே ஒரு பூ மேலே ஒரு பூ வைக்கணும். இங்கே பாருங்கள், இதுக்கு நடுவில் இப்படி நம்ம தூரத்தில் வச்சு கூட பூவை பிடிச்சிட்டு இப்படி ஒரு சுற்றி வரும்போது நம்ம இந்த பூவை இப்படி நகட்டிக்கலாம். ஒரு முடிச்சு மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சு ஒரு சுற்றி அவ்வளோதான். பழனி மதுரை சைடெல்லாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி க்ரீன் கலரில் இருக்குல்ல, இந்த அரும்பு இல்லாமல் சாதாரணமாக தான் வரும். திருச்சி சைடு தான் இது மாதிரி பூ அதிகமாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கட்டுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் கட்டிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து நார்மல் கட்டு தான். ஸோ எவ்வளோ பூ வேணாலும் கட்டி முடிச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி இருக்கும். பூவை ரொம்ப டைட் பண்ண தேவையில்ல. டைட் பண்ணிங்கன்னா மல்லிகைப்பூ வந்து கட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா காம்பு வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், அரும்பு சின்னதாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் மெதுவாகவே பிக்னஸ் கட்டி பழகுங்க, ஈஸியாக இருக்கும். ஃபைனலாக சொல்கிறேன் பூ வந்து எப்படி வைக்கணுன்ட்டு. ஒரு பூ வச்சுட்டு இப்படி வச்சுட்டு லைட்டாக ஒரு சுற்றி மாதிரி கட்டி அதே வந்து பழனி மதுரை சைடெல்லாம் வந்து இது மாதிரி பூ தான் கிடைக்கும். ஸோ நான் வந்து இதை உருட்டு கட்டு மாதிரி கட்டி காமிக்கிறேன். ரொட்டேட் பண்ணி கட்டினா வேலை முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், லைட்டாக இப்படி ஒரு திருப்பணும். எப்போதும் போல் பூ வச்சுட்டு சாதாரணமாக கட்டுற மாதிரியே கட்டிட்டு பூவை மட்டும் ஒரு ரொட்டேஷன் பண்ணி கட்டிகிட்டே வந்தீங்கன்னா நல்லா உருண்டையாக மதுரை மல்லி மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து பழனி மல்லி மதுரை மல்லி ப்ளஸ் திருச்சி மல்லிக்கு இருக்க டிஃப்ரென்ஸு. இங்கே பாருங்கள், இதில் அரும்பு இல்லாமல் இருக்கும். இந்த பூ கட்டும்போது பார்த்திங்கன்னா இந்த பச்சை கலரில் காம்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இதுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.